சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். ஆதியாகமம் 30 அதிகாரம் 22, 23 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, தாயின் கருவிலேயே யோசேப்பை கர்த்தர் கண்டார். எப்படி கண்டார்னா, அவனை பரிசுத்தவானாகவும் அதிபதியாகவும் கண்டாராம். ராகேலுடைய வயிற்றில் இருக்கும்போதே தேவன் அவரை கண்டு, யோசேப்பை கண்டு அவனை அதிபதியாக கண்டாராம், பரிசுத்தவானாக கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் கூட 22, 23 என்ன சொல்லணும்னா, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என்னை நிந்தை நீக்கிவிட்டார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று சொல்லி என்ன சில பேர் எடுக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ யோசேப்பை தாயினுடைய கருவிலேயே கர்த்தர் கண்டார். எப்படிப்பட்டவனாக கண்டாராம்? அவன் ஒரு பரிசுத்தவனாகவும் ஒரு அதிபதியாகவும் கண்டாராம். அதனால தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தவனாக நடந்து கொண்டான். பிற்காலத்தில் அதிபதியாக உயர்த்தப்படுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். யோசேப்பின் கருவை ராகேலுடைய வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் கண்டதுனால தான் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்ம ஒவ்வொருவரையும் கூட நம்முடைய தாயின் வயிற்றிலேயே கண்டு நம்மை உயர்த்துகிற தகப்பனாக அவர் இருக்கிறார். யோசேப்பை ஒரு அதிபதியாக உயர்த்தினார், ஒரு பரிசவானாக கண்டார், தாயின் கருவிலே கண்டு அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமேன்.